என் அப்பா, என் தாய். என் தாய், என் அப்பா. 5 வருஷம் ஆண்டு காலமாக கணக்கு விட்ட கணக்கில் நான் என்ன தாப்பனே நாக்கிலேருந்து எனக்கு கொடுக்கல. இன்றைக்கி நான் காலை கொடுத்துட்டியே. என்ன அப்பாவை நான் கூப்பிட்டு தான் ஆகணும், எங்கள் அம்மாவை கூப்பிட்டு தான் ஆகணும். ரொம்ப நம்ம கணக்கு விடுறது எல்லாமே சுற்றி மத்தி பூராமே சிரிக்கான், நக்கல் பண்ணுதான், நையாண்டி பண்ணுதான், ஏடாசி பண்ணுதான். இதுக்கு விட தண்டனை சட்டப்படியாக கொடுக்கறது கடவுள் ஒன்று தான் கொடுக்க முடியும். தாம் சொந்த புள்ள இன்னைக்கு மனம் இறங்கி கஷ்டத்தை நான் கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்க, இதுக்கு நீங்கள் ஏற்றுத்தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஏற்று தான் பாக்கிய பிள்ளைய பாக்கிய என்னடா கண்ணீர் விட்டு கேட்க அப்படின்னு. ஆனால் இதுக்கு தக்க தண்டனை கொடுத்து தான் ஆகணும். சந்தோஷம்பா, ரொம்ப மன சந்தோஷம். என் தாய் தந்தைய சொந்த சகோதரி என் அக்கா இந்த கைலாசத்தில் தூக்கி உயரமாக உச்சியில் தூக்கி வச்சதுக்கு மனசு ரொம்ப சந்தோஷம். இது சொந்த பிள்ளைகள், சொந்த குடும்பங்கள், சொந்த பூமியுள்ள விவசாயத்துக்குள்ள சொந்தங்கள் எல்லாமே கொடுத்த கணக்கில் சொந்த பிள்ளை மகா கொடுக்கணும்னு கொடுத்துருச்சு. அதுவே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதை வெளியே சொல்லிடணும், இல்லை என் மனசில் தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும். என் தாய் தாப்பனை தூக்கி வச்சதுக்கு மகாளுக்கு, என்னுடைய அக்காவுக்கு நன்றி. விஷ்ணு பிரமா சிவன் வெளியில் நீதிமன்றமாக நிப்பாட்டி கணக்கு போட்டதுக்கு, இந்த கைலாசத்தில் கைலங்கரிலேருந்து கணக்கு போட்டதுக்கு ரொம்ப அவளுக்கு நன்றி. முதல் கணக்கு எனக்கு மனசார வாழ்த்து, என் மனசுலேருந்து கொடுக்குற வாழ்த்து மகாளுக்கு. உங்கள் மக கழுத்தில் நாகராஜா இருக்கான். அவன் எப்பொழுதும் உங்கள் கூட எப்பொழுதும் உங்கள் கழுத்தை சுற்றியே இருக்கான். அதை நான் அவனை கேட்க முடியாது, சொல்ல முடியாது. அவன் எப்பொழுதுமே நான் தாய் தாப்பனை கொடை பிடிச்சிருக்கேன்டா அப்படின்னு அவன் சொன்னவன். தன்னுடைய கணக்கில் எல்லாமே பூமியில் ஒரு மானிட பிறவிய கடவுள்னா யாருன்னு அந்த கணக்கு சினிமா படமாக அதை விட்டுட்டீங்க. அப்போயாவது இந்த மானிட பிறவி உணரணும். அதுக்கு தான் இப்போ உணர்றதுக்கு நீங்கள் கொடுக்கீங்க. இங்கே கைலாசத்துலேருந்து கணக்கு போடுற நம்ம கணக்கை எல்லாம் நீங்கள் வெட்ட வெளிச்சத்தில் பூமியில் உட்காந்துருக்கீங்க. பூமியில் உட்காந்து கணக்கு போடுதீங்க. எல்லாம் சேட்டை பண்ணுற கணக்கை எடுக்கிய, சேட்டை பண்ணக்கூடாதுங்கிற கணக்கு சொல்கிறீங்க. ஏற்கனவே ஆடு மாடு கோழி பறவைகளுக்காக நான் எவ்வளவோ நீதிமன்றத்தில் கேட்டு பார்த்தேன். 2 வழக்கறிஞர்கள், ராஜபாளையமும் சிலிவுத்தூரும். அது கேஸ் ஃபுல்லாக போய் ஏற்றுனாத்தான் அது கையெழுத்து போட்டு வாங்க முடியும்னு அந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. அது சாமர்த்தியம் வராது. ஆனால் என் தாய் எங்கள் அம்மா தப்பு செஞ்சா, எங்கள் அம்மா தப்பு செஞ்சா இல்லைன்னு சொல்லலை. எங்கள் அம்மா தப்பு செஞ்சிட்டா. ஒவ்வொரு அவதாரத்துலையும் எங்கள் அம்மா தப்பு செஞ்சிட்டா. அதுக்கு தண்டனை நீங்கள் எங்கள் அப்பா கொடுத்துட்டீங்க எங்கள் அம்மாவுக்கு. ஆனால் என் தாய் உலக நாடே பார்க்கணும், தாய் இந்தியா நாடு முழுவதும் பார்க்கணும். தமிழ்நாட்டுக்காரப்ப பார்த்து சட்டை பண்ணுறவன உள்ள தூக்கி போடணும். இதுதான் எனக்கு மனசில் இருக்கிறது. இதுதான்ப்பா. நான் இன்றைக்கி கணக்கை என் மனசில் இருந்தது. எவ்வளவு சுற்றி நம்மளை பார்த்து என்ன பார்த்தா அவங்களுக்கு பைத்தியாரன், ஒரு லூஸு அப்படின்னு அவன் நினைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு என்ன நீங்கள் வைக்கக்கூடாது. நீங்கள் பெத்த பிள்ளைய வைக்கக்கூடாது. பெத்த பிள்ளைய 7 சிம்மமாக அங்கங்கே தூக்கி போட்டு தான் கொண்டு வந்தீங்க. எல்லாம் எதிரி தான், எல்லாம் சேட்டை செஞ்சவன அவன் இடத்துல போட்டு என்ன என் ஆத்மாவை கொண்டு வந்து இன்றைக்கி முழு உரிமையாக தாய் தகப்பன் காலடியில் என்னை வச்சுட்டிய. நான் அதுபடியே நான் வரேன். ஆனால் தப்பு நாக்கிட்ட பேசுகிறவனுக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் தண்டனை கொடுங்கப்பா, தண்டனை கொடுங்க. என் தாயை இதுக்கு மேலே நான் என் தாயை எப்படி செய்யணும், ஏது செய்யணும், உலகமே மூதாட்டியெல்லாம் பார்க்கணும். மூதாட்டியெல்லாம் என் தாயை பார்க்க ஆசைப்படும். என் தாயை பார்க்க மூதாட்டியல் பார்க்க ஆசைப்படும். மூதாட்டினா 100 வயசு, 80 வயசு, 90 வயசு, 120 வயசு, 110 வயசு, 70 வயசு, 60 வயசு மூதாட்டியல் என் தாயை பார்க்க ஆசைப்படும். இன்னும் கணக்கை மறைச்சி வைக்கக்கூடாது. என் தாயை பார்த்தாத்தான் உலக நாடே திருந்தோம், உலக நாடே ஒழுங்காக போவான், உலக நாடே விவசாயம் பண்ணி சாப்பிடுவான். இல்லைன்னா விவசாயத்தை அழிச்சிருவான்ப்பா.
சந்தோஷம்ப்பா. இன்றைக்கி என் தாயை மனப்பூர்வமாக நானே கேட்டேன். உங்கள் மகா கைலாசத்தில் எல்லாத்தையுமே நிலைநிறுத்தினதுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. மனசில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் சொல்லிட்டேன்ப்பா. சந்தோஷம்ப்பா. தப்பிச்சேரவனுக்கு தண்டனை கொடுங்கப்பா. இனிமேல் பொறுமையாக